ஐபிஎல் மெகா ஏலம் சவுதி அரேபியாவில் தொடங்கி விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது. பஞ்சாப் அணி தரப்பிலிருந்து வீரர் அஷ்தீப் சிங் 18 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். இதேபோன்று குஜராத் அணி சார்பில் ரபாடா ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். விவரங்களோடு சிறப்பு செய்தியாளர் சடையாண்ட் இணைகிறார். அவரோடு பேசலாம். சாண்டி, இப்போ விறுவிறுப்பா இந்த ஏலம் அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அடுத்தடுத்த வீரர்கள் என்ன மாதிரியான அடிப்படையில தேர்வு செய்யப்படுறாங்க? நிச்சயமா ஐபிஎல் மெகா ஏலமானது மிகவும் ஒரு போட்டா போட்டி நிலவக்கூடிய ஒரு ஐபிஎல் ஏலமாகத்தான் தற்பொழுது நிலவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் முதல் வீரராக இந்திய வேகப்பந்து வீச்சாளர் அஷ்தீப் சிங் ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறார். ஆர்டிஎம் கார்டு மூலமாக 18 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை தக்க வைத்திருக்கிறது. ஏற்கனவே அவர் பஞ்சாப் கிங்ஸ் அணிக்காக தான் விளையாடி இருந்தார். அவரை தக்க வைக்காமல் பஞ்சாப் கிங்ஸ் அணி ஏலத்தின் மூலமாக ஆர்டிஎம் கார்டு மூலமாக அவரை ஏலம் எடுக்கப்பட்டிருக்கிறது. இந்திய வீரர்களையே அதிகபட்ச தொகைக்கு ஏலம் எடுக்கப்பட்ட வீரராக தற்பொழுது அஷ்தீப் சிங் சாதனை படைத்திருக்கிறார். 2015ஆம் ஆண்டு யுவராஜ் சிங் 16 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுக்கப்பட்டது இந்திய வீரர்களின் அதிகபட்ச தொகையாக இருந்தது. தற்பொழுது அந்த சாதனையை வேகப்பந்து வீச்சாளர் அஷ்தீப் சிங் முறியடித்திருக்கிறார். பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை 18 கோடி ரூபாய்க்கு தக்க வைத்திருக்கிறது. இதனைத் தொடர்ந்து இரண்டாவது வீரராக ஏலம் போன தென்னாப்பிரிக்க வேகப்பந்து வீச்சாளர் ரபடா 10.75 கோடி ரூபாய்க்கு குஜராத் டைட்டன்ஸ் அணி அவரை ஏலம் எடுத்திருக்கிறது. அவருக்கும் ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருந்தது. தற்பொழுது மூன்றாவது வீரராக கடந்த ஆண்டு ஐபிஎல் கோப்பையை கைப்பற்றிய சாம்பியன் ஸ்ரேயஸ் ஐயர் ஏலம் விடப்பட்டிருக்கிறார். அடிப்படை தொகையான 2 கோடி ரூபாயிலிருந்து தற்பொழுது 17.5 கோடி ரூபாய் வரை ஏலம் அவரை கேட்கப்பட்டிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணிதான் அவரையும் கடுமையான ஏலத்தில் எடுக்க ஒரு போட்டி போட்டுக் கொண்டிருக்கிறது. அதே போல டெல்லி கேபிட்டல்ஸ் அணியும் அவரை ஏலத்தில் எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. ஏற்கனவே டெல்லி கேபிட்டல்ஸ் அணியின் கேப்டனாக செயல்பட்ட ரிஷப் பண்ட் கழட்டி விடப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக ஸ்ரேயஸ் ஐயரை எப்படியாவது இம்முறை ஏலத்தில் எடுத்து அவரை கேப்டனாக நியமிக்க வேண்டும் என்ற ஒரு போட்டியோடு தற்பொழுது ஏலம் கேட்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் தற்பொழுது வரை 18.5 கோடி ரூபாய்க்கு ஸ்ரேயஸ் ஐயர் ஏலம் கேட்கப்பட்டிருக்கிறார். அர்ஷதீப் சிங்கினுடைய சாதனையை தற்பொழுது ஸ்ரேயஸ் ஐயர் முறியடித்திருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும். அதிகபட்ச தொகையான யுவராஜ் சிங் 16 கோடி ரூபாய், அர்ஷதீப் சிங் 18 கோடி ரூபாய், தற்பொழுது 19 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி அவரை ஏலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. பஞ்சாப் கிங்ஸ் அணியிடம்தான் 110 கோடி ரூபாய் ஏலத்தொகை இருக்கிறது. எனவே அவர்கள்தான் அதிக தொகைக்கு நிறைய வீரர்களை ஒப்பந்தம் செய்வதற்காக இன்றைய ஏலத்தில் அவர்கள் களமிறங்குவார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. அந்த வகையில் 18 கோடி ரூபாய்க்கு அர்ஷதீப் சிங் செலவு செய்திருக்கிறது. தற்பொழுது 20 கோடி ரூபாய்க்கு மேல் ஸ்ரேயஸ் ஐயரை ஏலத்தில் எடுக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது. கேப்டன் யார்? ஒவ்வொரு அணியிலுமே கேப்டனை தேர்வு செய்வதற்காகத்தான் இவ்வளவு தொகை செலவிடுவார்கள். எனவே ஸ்ரேயஸர் கடந்த ஆண்டு ஒரு வின்னிங் கேப்டனாக இருந்திருக்கிறார். சாம்பியன் கோப்பையை கைப்பற்றிருக்கிறார். எனவே அவரை இம்முறை ஒவ்வொரு அணிகளுமே கேப்டன் என்ற முறையில் தக்க வைப்பதற்காக ஏலத்தில் எடுப்பதற்காக ஒரு கடுமையாக போராடும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஏற்கனவே நிலவி கொண்டிருந்தது. அந்த வகையில் 20.75 கோடி ரூபாய்க்கு பஞ்சாப் கிங்ஸ் அணி தற்பொழுது ஸ்ரேயஸ் ஐயரை ஏலம் கேட்டுக் கொண்டிருக்கிறது. ரிஷப் பண்ட் அதிக தொகைக்கு ஏலம் போவாரா, ஸ்ரேயஸ் ஐயர் அதிக தொகைக்கு ஏலம் போவாரா என்ற ஒரு கடுமையான போட்டி நிலவி கொண்டிருக்கிறது. ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே 24 கோடி ரூபாய்க்கு ஸ்டார் ஹைதராபாத் அணியால் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் அணியால் ஏலம் எடுக்கப்பட்டார். அதுதான் ஒட்டுமொத்த ஐபிஎல் வரலாற்றிலேயே அதிகபட்ச தொகையாக இருந்தது. கடந்த ஆண்டு ஒப்பந்தம் செய்யப்பட்டது. தற்பொழுது இந்த ஆண்டு அந்த சாதனை முறியடிக்கப்படும் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. காயத்ரி, சாண்டி, இப்போ சிஎஸ்கேல இருந்து யார் தேர்வு செய்யப்படுவாங்கங்கிற எதிர்பார்ப்பு இருக்கு. அதிகமா புது வீரர்கள் இந்த வாட்டி தேர்வு செய்யப்படலாம், ஏலம் எடுக்கப்படலாம்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி யாரெல்லாம் அந்த லிஸ்ட்ல இருக்காங்கன்னு ஷார்ட்டா சொல்ல முடியுமா? சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி யாரை ஏலம் எடுக்க போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பு ஒட்டுமொத்த இந்தியா முழுவதும் நிலவி கொண்டிருக்கிறது. ரிஷப் பண்டை ஏலத்தில் எடுக்குமா? மீண்டும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்காக ரவிச்சந்திரன் அஸ்வின் சொந்த மண்ணில் களமிறங்குவாரா, அல்லது பட்லர் இம்முறை ஏலத்தில் எடுக்கப்படுவாரா? ட்ரெண்ட் போல்ட் வேகப்பந்து வீச்சாளர்கள் தற்பொழுது பதிரனா ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தக்க வைத்திருக்கிறது. எனவே ட்ரெண்ட் போல்ட்டை ஏலத்தில் எடுக்க போகிறதா, ஜோஃப்ரா ஆர்ச்சரை ஏலத்தில் எடுக்க போகிறதா என்ற ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. ரபடா ஏலத்தில் எடுக்கப்படுவார், சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு வருவார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவியது. ஆனால் அவரை குஜராத் டைட்டன்ஸ் அணி 10.75 கோடி ரூபாய்க்கு ஏலம் எடுத்து விட்டது. எனவே வேகப்பந்து வீச்சாளர், முக்கியமான வேகப்பந்து வீச்சாளர் யார்? ரிஷப் பண்ட் மாற்று வீரராக, தோனிக்கு யார் மாற்று வீரராக விக்கெட் கீப்பராக
வீரராக களமிறங்க போகிறார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நிலவி கொண்டிருக்கிறது. ஆல்ரவுண்டர் வரிசையில் ஜடேஜா தக்க வைக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு ஆல்ரவுண்டர் யார் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் நிலவி கொண்டிருக்கிறது. எனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி 5 வீரர்களை தக்க வைத்திருக்கிறது. இன்றைய தினம் 13 to 20 வீரர்கள் வரை ஏலத்தில் எடுக்கப்பட வேண்டும். கையிருப்பாக 55 கோடி ரூபாய் மட்டுமே இருக்கிறது. எனவே அதிக தொகைக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி ஏலம் எடுக்கப்படுவது என்பது மிக மிக குறைவு. அன்கேப்டு வீரராக உள்ளூர் வீரர்கள் யார் யார் இருக்கிறார்கள் அவர்களை ஏலத்தில் எடுப்பதற்காகத்தான் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி இன்றைய ஏலத்தில் களமிறங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதுவரை சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியிலிருந்து 3 வீரர்களிலிருந்து யாரையும் எடுப்பதற்கு முயற்சிக்கவில்லை. இனி வரக்கூடிய அடுத்தடுத்து வீரர்கள் ரிசர்வ் பண்டை தான் ஏலத்தில் எடுப்பதற்கான ஒரு அதிகப்படியான வாய்ப்பு இருப்பதாகவும் பார்க்கப்படுகிறது. ஆர்டிஎம் கார்டு மூலமாக யாரை தக்க வைக்கப் போகிறது? ஆர்டிஎம் கார்டு பயன்படுத்தி நியூசிலாந்து வீரர்களான காண்டே மற்றும் ரச்சின் ரவீந்திரா இந்த 2 வீரர்களில் யாரை மீண்டும் தக்க வைக்கப் போகிறது என்ற ஒரு எதிர்பார்ப்பும் சென்னை சூப்பர் கிங்ஸ் அணிக்கு நிலவி கொண்டிருக்கிறது. காயத்ரி, நன்றி சடையாண்டி. கூடுதல் விவரங்களுக்காக மீண்டும் இணையலாம்.